could be us. So back to what I was saying. Could be us. வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் nandhuvies.blogspot.com சர்ச் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ரீட் மோர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தோடனே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன், அது கீழே கிளிக் இருக்கும் XML. அதை XML கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு மேலே 3 டாட் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபாண்ட்டு கொடுத்துருப்பேன், சேம் அதே ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்துக்கோங்க. அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு கீழே வந்து டெம்ப்ளேட்ன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த XML ஃபைல் இங்கே ஆட் ஆகிருக்கும், ரீசெண்ட்டு இல்லை டவுன்லோட்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துட்டு கண்டினியூ டு டைம்லைன் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு கேமரா பட்டனை எடுத்தோடனே ஸ்டார்டிங்கே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். ஒரு 6 இமேஜ் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி சேம் ஸ்டைலில் உங்களுக்கு ஜெமினியில் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் தனியாக நாளைக்கு உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 6 இமேஜ் ஜெமினியில் தான் க்ரியேட் பண்ணேன். அந்த இமேஜை தான் இப்போ நான் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறேன். நான் மேஜிக் எரேசர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன், இது டெலிகிராமில் இருக்குது, வேணும்னா அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு இமேஜை வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து நான் இமேஜை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். 6 இமேஜ் சேமாக இதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறணும். மேலே சேவ் கொடுத்துக்கணும், டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு மேலே சேவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்ம அந்த இமேஜை தான் ஆட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஃபில் வேணுன்னா ஃபில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபிட் வேணுன்னா ஃபிட் வச்சுட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கீழே அந்த 3வது அம்புக்குறி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் வச்சுட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை ஃப்ரேமை விட்டு வெளியில் போகாமல் இருக்கும். ஸோ கேமரா ஆங்கிளை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி இமேஜை வந்து 6 இமேஜையும் சேமாக இதே மாதிரி ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ண இமேஜை மட்டும்தான் ஆட் பண்ணணும், வேறு எந்த இமேஜை ஆட் பண்ண வேணாம். 6 இமேஜுக்கும் நீங்கள் சேமாக இதே மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கோங்க, ஜூம் இன் ஜூம் அவுட்டு. இது மாதிரி 6 இமேஜுக்கும் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லாஸ்ட் லேயர் இருக்குல்ல, அதில் வந்து உங்கள் சேனல் நேம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெமோ எடிட்ஸுன்றனால ரெமோ எடிட்ஸ்னு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும். நம்மளுக்கு அந்த எடிட் வந்து இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள், ரெமோ எடிட், அது வந்து நீங்கள் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. இங்கிட்ட சைடில் வேணும்னா சைடில் வச்சுக்கோங்க, ஏன்னா சில பேர்த்துக்கு நேம் டெக்ஸ்ட்டு பெருசாக வரும், அதுக்காண்டி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு சைடு வச்சு பண்ணிக்கோங்க, கீ ஃப்ரேமில் வைக்காமல் பண்ணாதீங்க, இல்லைன்னா 3வது கீ ஃப்ரேமாக அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ அது பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு எப்பயும் போல் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிங்களா அந்த ஃபாண்ட்டை தான் இங்கே ஆட் பண்ணணும். அனதர்னு வரும், அந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஒரு லேயருக்கு ஆட் பண்ணாலே போதும், அது எல்லா லேயர்லேயும் வந்துடும். சப்போஸ் வரலைன்னா ஒரு லேயருக்கு ஆட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா லேயருக்கும் ஆட் ஆயிரும். அப்படி ஆட் ஆகலைன்னா எல்லா லேயருக்கும் போயிட்டு நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்டிங்காக போகிற எல்லா வீடியோவும் போடுறேன், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க, 1080pயில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.